ஹலோ வியூவர்ஸ், லக்ஷ்மியின் கம்பராமாயண புதுக்கவிதை தொடர பார்த்து ரசித்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். லக்ஷ்மியின் கம்பராமாயணமா, இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த புது மெம்பர்ஸ்க்கு நான் சொல்றேன், கம்பராமாயணத்தை எளிமைப்படுத்தி புதுக்கவிதையில எழுதினது தான் இந்த லக்ஷ்மியின் கம்பராமாயணம். லக்ஷ்மியின் கம்பராமாயணம் அப்படின்னு ஒரு பெருமையோட தலைப்பிட்டு 2 வால்யூமா நான் எழுதியிருக்கேன். அதையே தான் இந்த சேனல்ல ஒரு ஆடியோ புக்கா கொடுத்துட்ருக்கேன். பாலகாண்டத்துல ராமர் பிறந்ததுலேருந்து யுத்த காண்டத்துல பட்டாபிஷேகம் வரைக்கும் 63 எபிசோடோட இந்த லக்ஷ்மியின் கம்பராமாயணம் முழுமை அடைஞ்சாச்சு. அப்புறம் எதுக்கு இந்த 64வது எபிசோடு? அதுக்கும் ஒரு சிக்னிஃபிகண்ட் ரீசன் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ராமருடைய அப்பா தசரதருக்கு வாழ்நாள் 64,000 ஆண்டுகள், அவருடைய மனைவிகள் 64,000 பேர், அவருடைய சேனை அளவு 64,000, அமைச்சர்களோட எண்ணிக்கையும் 64,000 பேர். இப்படி தசரதருக்கு தான் இருக்குன்னா ஜனகருடைய அரசவையில சிவதனுசுவை தூக்க முடியாம எடுத்துட்டு வர்ற வீரர்களோட எண்ணிக்கையும் 64,000 பேர். அப்படிதான் கம்பர் சொல்லி இருக்காரு. எனக்கு இது ஒரு வித்தியாசமான செய்தியா பட்டுது. ஏன் நம்ம சேனல்ல வர்ற இந்த எபிசோட்ஸ் 63ஓட நிக்கணும், 64வது எபிசோடு கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்ட முயற்சி தான் இது. ரீசெண்டா இப்போ ராமேஸ்வரம் பகுதிகளுக்கு ஒரு டூர் போயிருந்தேன். அப்போ கம்பராமாயணத்துல நாம பார்த்தோம் இல்லையா, சில நிகழ்வுகள், யுத்தகாண்ட நிகழ்வுகள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அதை நான் நேர்ல போய் பார்த்தேன், ரசிச்சேன். ராமாயண காட்சிகள் தமிழகத்தில் நடந்த இடங்களின் தொகுப்பு அப்படின்னு இதை ஒரு எபிசோட்ல ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அதுதான் இந்த 64வது எபிசோட். முதல்ல நாம பார்க்க போறது திருப்புல்லானி. இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். ராமர் வனவாசம் கிளம்பினார் இல்லையா, அவர் தண்டகாரண்யம், பஞ்சவட்டி, கிஷ்கிந்தா எல்லாம் கடந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ராமநாதபுரத்துல இருக்கிற இந்த திருப்புல்லானில வந்து தங்கி இருக்காரு. இந்த இடத்துல தான் ராவணனுடைய தம்பியான விபீஷ்ணன் ராமர் கிட்ட அடைக்கலமா வந்து சேர்ந்திருக்காரு. விபீஷ்ணன்கிறது எனிமி சைடு, அரக்கர் சைடு. அதனால இங்க ஒரே டிஸ்கஷன் வந்திருக்கு. நாம இது போல அவரை இணைச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அனுமன், ஜாம்பவான், சுக்ரீவன் எல்லாரும் இதை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ ராமர் சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு ராமருடைய கதாபாத்திரமே தெரியும் இல்லையா, அவர் அரவணைப்பதில் சிறந்தவர், அபயம்னு வர்றவங்களுக்கு அபயம் கொடுத்து அரவணைக்கிறவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, விபீஷ்ணன் நல்லவனா இருக்கலாமே, நாம அவனை அரவணைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவில்ல விபீஷ்ணனை அரவணைச்சு அதோட தன்னுடைய 5 தம்பிகளோட 6வது தம்பியா இணைச்சிருக்காரு. 5 தம்பிகள்ங்கிறது யார் யாரு? அவருடைய தம்பிகள் லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், அப்புறம் 4வது தம்பி குகன், 5வது தம்பி சுக்ரீவன், இப்போ 6வது தம்பியா விபீஷ்ணனை அரவணைச்ச இடம்தான் இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவில். இந்த செய்திகள் எல்லாம் நம்ம சேனல்ல 39வது எபிசோட் வீடணன் அடைக்கல படலத்துல வருது. வீடணன் அப்படின்னா தமிழ்ல விபீஷ்ணனுக்கு பேரு வீடணன். ஒரு நாள் ராமர் விபீஷ்ணன் கேட்கிறாரு, கடலை நாம எப்படி கடக்கலாம், எப்படி இலங்கைக்கு போலான்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அப்போ விபீஷ்ணன் சொல்றாராம், நம்ம கடலரசன் வருணன் கிட்டேயே இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமரும் அதை அக்செப்ட் பண்ணி ஒரு 7 நாட்கள் தர்ப புல்லு மேல உட்காந்து வருண ஜபம் பண்ணி வருணனை அழைச்சிருக்காரு. தர்ப புல்லு அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் கிராஸ். அது தர்ப புல்லு மேல உட்காந்து ஜபம் பண்ணினதுனால அந்த ஊருக்கு திருப்புல்லானி அப்படின்னு பேரு. வருணன் வரல, அதனால கோபம் அடைஞ்ச ராமர் அம்பு விட்டுருக்காரு. அந்த அம்பு 63 கிலோமீட்டர் தூரத்துல, அதாவது திருப்புல்லானிலிருந்து 63 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ராமேஸ்வரம் கடல்ல விழுந்து கடலே தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த கடல் ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்தம்னு அழைக்கப்படுறது. இப்போ வருணன்
தீப்பற்றி எரிய ஆரம்பிச்ச கடலை பார்த்து பயந்து போய் ஓடி வந்திருக்காரு. ராமர் கேட்டாராம், நான் அழைச்சேனே 7 தினங்கள் உன்னை வருண ஜபம் பண்ணி கூப்பிட்டேனே, நீ அப்ப வரலையே, இப்ப நான் கோபப்பட்ட உடனே நீ வந்திருக்கியே அப்படின்னு கேட்டிருக்காரு. வருணன் அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஒரு சண்டைய விளக்க போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா ஆச்சா? ஒரு 7வது கடல்ல சுறா மீன்கள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டை போட்டுட்டு இருந்தது, அதை விளக்கறதுக்காக போயிருந்தேன், நீங்க அழைச்சதை நான் கவனிக்கல அப்படின்னு வருணன் சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கு. ராமரும் அதை அக்செப்ட் பண்ணி அவருக்கு மன்னிப்பு கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் கேட்கிறாரு, நாம எப்படி கடலை கடந்து இலங்கைக்கு போகலாம் அப்படின்னு. வருணன் என்ன சொன்னாரா, கடலை வற்ற வைத்து போவதென்பது சற்றே காலம் விரயமாகும், கல் போல் இறுக்கி கட்டினாலும் பற்பல உயிர்கள் மாய்ந்து போகும், அதனால் இந்த கடல் தண்ணி மேல என் மேல அணை கட்டி போறதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே சுக்ரீவன் சொன்னாரா, அணை கட்ட தகுதியானவன் விஸ்வகர்மன் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட், அவருடைய மகனான நளன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்திகள்லாம் நம்ம சேனல்ல வர்ற எபிசோட் 40ல சேது பந்தன படலம் அப்படிங்கிற டைட்டில்ல 40வது எபிசோட், அதுல வருணனை வழிவேண்டு படலம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சேது பந்தன படலம், அணை கட்ட அவங்க முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் 40வது எபிசோட்ல வருது. விபீஷ்ணனை அரவணைச்சதும் சேது அணைக்கட்ட முடிவும் எடுக்கப்பட்ட இடம்தான் திருப்புல்லானியில இருக்கிற ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவில். இந்த கோவில் 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக மதிக்கப்படுறது. பொதுவா ராமர் கோவில்னா நாம பார்த்திருக்கோம், ராமர், சீதை, லக்ஷ்மணர், அனுமார் அப்படி இருக்கும். ஆனா இந்த கோவில்ல ராமர் ஒரு வித்தியாசமான தர்ப சயன கோலத்துல இருக்காரு. அப்படின்னா தர்ப மேல பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி படுத்தபடியான சயன கோலத்துல இருக்கார் ராமர். பக்கத்திலேயே ஆதிசேஷன், அதுதான் லக்ஷ்மணர், அதோட சேவித்தபடி அனுமனும் இருக்காரு. அதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சேவித்தபடி விபீஷ்ணனுடைய விக்கிரகமும் அந்த கோவில்ல இருக்கு. இதுதான் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவில். அடுத்து நாம பார்க்க போறது ராமர் பாதம் கோவில். இது ராமேஸ்வரத்துல இருக்கு. இந்த கோவில் ஒரு சின்ன குன்று மேல கட்டப்பட்டிருக்கு. ஒரு 10-15 படிகள் இருக்கு. மேல ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. அதுக்குள்ள 2 கால் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதாவது ராமர் அந்த குன்று மேல ஏறி நின்று இலங்கைய பார்த்திருக்காரு, எப்படி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த கோவிலை பத்தின ரெஃபரன்ஸ் கம்பராமாயணத்துல இல்ல. ஆனாலும் நம்ம அங்க மேலே ஏறி போய் பார்த்தா அந்த குளுகுளு காத்தும் ரம்யமான அந்த இயற்கை சூழலும் மனசுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப இதமளிக்கிறதா இருக்கு. இப்போ நாம பார்க்க போறது சேது அணை. இது தனுஷ்கோடியில இருக்கு. தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இப்போ நிறைய அழிஞ்சு போச்சு. ஆனா நம்ம போற இடம் இந்தியாவோட லாஸ்ட் பாயிண்ட், அரிச்சல் முனை. இந்த அரிச்சல் முனையில கவர்மெண்ட் ஒரு இந்தியன் எம்ப்ளம் ஒன்று வச்சிருக்காங்க. அங்கிருந்து பார்த்தா கடலுக்கு நடுவுல நீளமான மணல் திட்டு கண்ணுக்கு தெரியறது. இதுதான் ராமர் கட்டின பாலம், சேது பாலம், சேது அணை. அங்க டெலஸ்கோப் கூட இருக்கு. அது வழியா பார்த்தா அந்த பாலமும் கொஞ்சம் இலங்கையில இருக்கிற சில பகுதிகளும் நம்ம கண்களுக்கு தெரியறது. அங்க நிறைய பாறைகள் கீழே கிடக்கு. அந்த பாறைகள்லாம் தூக்கவே முடியல, நல்ல கனமான பாறைகள், லைம்ஸ்டோன் ராக்ஸ் அதெல்லாம். அதை ஆனா தண்ணியில போட்டு பார்த்தா மிதக்குது மூழ்காம. இது மாதிரி பாறைகள் அங்க நிறைய இருக்கு. இதை வச்சுதான் அந்த குட்டி குரங்குகள் எடுத்துட்டு போய் நளன் பாலம் அமைச்சிருப்பாரோ அப்படின்னு நம்ம இந்த பாலத்தை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பான எண்ணம் நம்ம மனசுல தோன்றது உண்மை. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது கோதண்டராம சுவாமி கோவில். அந்த இடத்துல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்க. எப்படின்னா ஒரு தொட்டியில தண்ணி நிரப்பி வச்சிருக்காங்க, கீழே நிறைய பாறைகள் இருக்கு. நாம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தூக்கி பார்க்கிறேன்,
ரொம்ப கனம், தூக்கவே முடியல. அத தண்ணியில போட்டா அந்த கனத்துக்கு மூழ்கணும் இல்லையா? மூழ்கல. குபுக்குன்னு மேல வந்து நீர்ல மிதக்க ஆரம்பிக்கிறது. இந்த கோதண்டராம சுவாமி கோவில்ல இன்னொரு சிக்னிபிகண்ட் இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. இப்போ ராமருடைய படை, குரங்கு படையெல்லாம் அணை வழியா இலங்கைக்கு போய் ராவண படையோட மோதி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையா கும்பகர்ணன், இந்திரஜித் எல்லாரையும் வதம் பண்ணி ராவணனையும் வதம் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு அவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி வராங்க. இந்த இடத்துல இந்த கோதண்டராம சுவாமி கோவில்ல ராமர் விபீஷ்ணனுக்கு இலங்கை மன்னனா முடிசூட்டி இருக்காரு. 60வது எபிசோட் சீத்தையின் மீட்சி படலத்துல இந்த செய்தி இருக்கு. கடைசியா நாம பார்க்க போறது ராமநாத சுவாமி திருக்கோவில், ராமேஸ்வரம். ராமநாத சுவாமி, இது ராமர் கோவில் இல்ல, ராமனுக்கு நாதனான ஈஸ்வரன் கோவில். அதாவது ராமன் ஈஸ்வரனை பூஜை பண்ணினதுனால இந்த ஊருக்கு ராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கு. ராவண வதம் நிகழ்த்தினதுனால ராமனுக்கு ஒரு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டதாகவும் அதை போக்குறதுக்காக சிவனை பூஜை பண்ணணும் அப்படின்னு அகத்திய முனிவர் ராமர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால ராமர் அனுமனை அழைச்சு கைலாய மலையிலிருந்து ஒரு லிங்கம் எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புறாரு. அனுமனும் உடனே பறந்து கிளம்பிடுறாரு. ஆனா நல்ல நேரம் முடியற நேரம் வந்துவிட்டது. அனுமன் இன்னும் திரும்பி வரல. அதனால சீத்தை என்ன பண்றாங்க, மண்ணை எடுத்து உருட்டி லிங்கம் மாதிரி பிடிக்கிறாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ராமனும் சீத்தையுமா லிங்கத்துக்கு பூஜை பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள அது முடியற நேரத்துல அனுமன் திரும்பி வராரு. பூஜை முடிஞ்ச செய்தினால கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அதனால ராமர் என்ன சொல்றார், இந்த லிங்கத்துக்கும் இந்த கோவில்ல பூஜை உண்டு அப்படின்னு சொல்லி அத அனுமனுடைய சன்னதிக்கு பின்னாடியே லிங்கத்தை பிரதிஷ்டை பண்றாங்க. இப்படி ஒரு ஸ்தல புராண கதை இருக்கு. இது மாதிரி கதை கம்பராமாயணத்துல கொடுக்கப்படல. ராமாயண காட்சிகள் தமிழ்நாட்டில் நடந்த இடங்களுக்கு நான் போய் பார்த்து ரசிச்சு சேகரிச்ச செய்திகளை உங்களோட பகிர்ந்துட்டதுனால லக்ஷ்மியின் கம்பராமாயண புதுக்கவிதை தொடருக்கு ஒரு நல்ல கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கு. நீங்க இந்த இடங்களுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது புது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.